மலபார் புட்டு பிரியாணி. அதற்கு தேவையான பொருட்கள்: ரெடி பண்ண புட்டு, நெய் 100 கிராம், கரம் மசாலா தேவையானது, ஆனியன் 3 பீஸ், டொமேட்டோ 3 பீஸ், பீன்ஸ் தேவையான அளவு, கேரட் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, கரம் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. நெய் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நெய்யை ஆட் பண்ணுறோம். இது வந்து ஆயில் ஊற்றக்கூடாது, நெய் தான் போடணும். ஆமாம் சார், 100 கிராம் சொல்லியிருக்கேன் நெய். நல்லா சுத்தமான நெய் 100 கிராம். ஆயில் ஊற்றலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுன்றத நெய் ஊற்றிருக்காங்க. கரம் மசாலா அடுத்தது. கரம் மசாலா ஏலக்காய் போட்டிருக்காங்க. ஏலக்காய், சோம்பு, நறுக்கிய வெங்காயம். ஓகே, 3 டீஸ்பூன். மலபார் பிரியாணின்றதுனால சார் ஆனியன் நல்லா பொன்னிறமா வரணும். பொன்னிறமா போட்டு இதுக்கு வந்து ஸ்பைசியா வந்து கிரீன் சில்லி தான் சார். இதுக்கு மிளகா தூளோ எதுவுமே வரக்கூடாது, மஞ்சள் தூள் கூட வரக்கூடாது. ஒயிட் கலர்ல இருக்கணும், அதான் மலபார் பிரியாணி. இஞ்சி பூண்டு விழுது நம்ம அப்ளை பண்ண போறோம். இது அதோடு சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளவு நேரம் ஆகும் இந்த மலபார் புட்டு பிரியாணிக்கு? மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் ஆகும் சார். 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி. 10 நிமிஷத்துல எவ்வளவு சீக்கிரமா ரெடி பண்ண போறோம். மசாலா ஆட் பண்ணிட்டு புட்டை மேல போட்டா பிரியாணி. அடுத்தது தக்காளி. இதுவும் நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளி தான். மலபாரை பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகமா சேர்க்க கூடாது. சும்மா ஒரு 2 பீஸ் சேர்த்தாவே போதும், தேவையான அளவு. கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், தக்காளி நல்லா வதங்குறது. ஆமா சார், இதுக்கு காரமே பச்சை மிளகா தான் சார். ஸ்பைசியே பச்சை மிளகா தான். அதுக்காக தேவையான அளவுக்கு நல்லா காரமா சாப்பிட்றவங்களும் நல்லா காரமா போட்டுக்கலாம், குறைச்சி சாப்பிட்றவங்களும் குறைச்சி போட்டுக்கலாம். தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மலபார் புட்டு பிரியாணி ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா முக்கியமா சில்லி தான், பச்சை மிளகாய் சில்லி தான், அதான் ஸ்பைசியே. நம்ம ஆனியன் இதை கட் பண்ணி போட்டு இருக்கோம் இல்லையா, இந்த ஆனியனை நல்லா ஸ்லைஸா நைஸா கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் ஆனியன் லாஸ்ட்ல மேல நல்லா கார்னிஷ் மாதிரி போட்டா வாசனை வந்து நல்லா இருக்கும். ஏற்கனவே கட் பண்ணி வச்சு கேரட் ஆட் பண்ண போறோம். அதுல பாத்தீங்கன்னா அது என்ன சார்? இது வந்து பீன்ஸ் சார். பீன்ஸ் பாருங்க, கேரட் போட்டாச்சு, பீன்ஸ் போட்டாச்சு. இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கேரட் பீன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி ஏற்கனவே பாயில் பண்ணிருக்கு சார். அது பச்சை பட்டாணி பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க வேக வைக்காம சும்மா நார்மலா, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இப்ப வாட்டர் எல்லாம் சேர்க்கும் போது நல்லா பாயில் ஆயிடும். தயிர் ஆட் பண்றோம் சார். பிரியாணிக்கு எல்லாமே தயிர் ஆட் பண்ணுவாங்க. இது புளிப்பு தான் நம்ம கம்மியா இருந்தாலும் கொஞ்சம் தேவையான. ஓகே, கேரட் பீன்ஸ், அப்புறம் பச்சை பட்டாணி, தயிர், கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம். ஓகே, சால்ட் இருக்கு. தேங்காய் பால், மலபார் வேணா கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். தேவையான அளவுக்கு தேங்காய் பால் விட்டுக்கிறோம். அது சும்மா ஒரு கப்லாம் வேண்டாம், அரை கப்பு தான் போதும். ஏன்னா அதிகமா தேங்காய் பால் விட்டா சரி அந்த ஸ்பைசி வந்து பச்சை மிளகா நம்ம போட்டுருக்கோம், அதை அடைக்கிடும், அப்படியே காரமே வராது.
மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்ல வச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த புட்டு, இப்போ வந்து இந்த புட்டை மசாலாலாம் ஆட் பண்ணும். கொஞ்சம் கேஷ் நட்டும் இருக்கு இதுல கார்னிஷ் பக்கம். கொஞ்சம் ஆனியன் இதுல போட்டோம். புதினா கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து ஆட் பண்ணணும். வந்து ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துல கொஞ்சம் தம் ஆகிற மாதிரி கொஞ்சம் வைக்கணும். இதுல வந்து இப்போ மலபார் புட்டு பிரியாணி வந்து நம்ம 5 நிமிஷம் வேக வச்சாச்சு, பாயில் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வித்தியாசமான டிஷ் இது, மலபார் புட்டு பிரியாணி.